எப்பாடா ஒரு தடவையாச்சும் நினச்சதை சாதிச்சிட்டாங்க பாக்கியா அப்படின்னு நினச்சி கொஞ்சம் சந்தோஷப்பட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா வந்து இப்போ கரெக்டாக கேஸை ஃபைல் பண்ணி தைரியமாக ஒரு முடிவெடுக்க இப்போ வீட்டில் வந்து ஓவர் ட்ராமா அப்படியே இவர் தான் பண்ணார் தப்புங்கிறத அவரே ஒத்துக்கிட்டாரு. அது அந்த விஷயம் வந்து ராதியாவுக்கும் தெரியும், ராதியாவோட அம்மாவுக்கும் தெரியும். ஆனால் அவங்க அம்மா வந்து ஐயோ எங்கள் மாப்பிள்ளை மேலே போய் குறை சொல்கிறீங்களா, அவங்கள போய் அவரை போய் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்றீங்களா, அவர் ஒரு அப்பாவி, அந்த பணத்துக்காக ஆசைப்பட்டு அவ பண்ணியிருப்பா, இவருக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு ஓவர் ட்ராமா போட இவரும் அதே ட்ராமாவை போட என்ன நடந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வண்டியில் ஏறுங்க விசாரணை கூட்டு போகணுங்கிறாங்க. இல்லை அரெஸ்ட் பண்ணுவாங்கிறாங்க. என்ன அரெஸ்ட் பண்ணுறீங்களா, நான் யார் தெரியுமா, அப்புறம் நீ யாரை வேணா வாடா அப்படிங்கிற மாதிரி வந்து இன்னும் மரியாதை குறையாக மட்டும் தான் பேசலை. தரதான இழுத்து போக வாசலில் பாக்கியாவை பார்த்து ஷாக்காகி நிற்கிறாரு கோபி. ஆனால் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ராதிகா ஒரு வார்த்தை மறுத்து பேசல, ஆனால் உடஞ்சி போன மாதிரி நிற்கிறாங்க. நின்னதுக்கப்புறமா அதில் செழியன் வேற அங்கே வந்துடுறாரு. வந்தவர் ஐயோ அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க உங்கள் அம்மா தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு சொல்ல அவர் உள்ளார வந்து இப்போ என்ன பண்ணுறாருன்னா ஜெனி கிட்டக்க இனியா கிட்டக்க அதுக்கப்புறம் வந்து பாட்டி கிட்டலாம் சொல்லி வெளில கூட்டு போக பாட்டி என்ன நினச்சிட்டு இருக்கா இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வர ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிடுறாங்க. இப்போ செடியன் வந்து என்ன நினச்சிட்டு இருக்கமா, நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்க, என்ன இருந்தாலும் அப்பா பண்ணது தப்பு இல்லை, தப்பாக இருந்தாலும் இது ரொம்ப ஓவர் அப்படிங்கிறாங்க. 100 பேர் 700 பேர் மேலே வந்து சாப்பிட்ருக்காங்க. அதில் ஒரு 100 பேருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு. யாராவது செத்து போயிருந்தால் என்ன பண்ணியிருப்பேன், என்ன தான் கொண்டு போய் ஜெயிலில் போட்டிருப்பாங்க, இவ்வளோ கேவலமான காரியத்தை பண்ண வர சும்மா விட சொல்கிறியான்னு சொல்லிட்டு பாக்கியா பேசிகிட்டு இருக்கும் பொழுது என்ன இருந்தாலும் அப்பா பாவம் இல்லைங்கிறாங்க இனியா. அப்போ எழிலும் அமிர்தாவும் அங்கே வர இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்விஸ்ட் அடித்தாங்க. இப்போ ஈஸ்வரி எந்த நேரம் வேணாலும் மாறுவாங்கன்னு நமக்கு தெரியும். என்ன இருந்தாலும் வந்து நீ இப்படி பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த பக்கம் செல்வி இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பாக்கியாக சப்போர்ட் பண்ணி பேசினா அவங்கள்ட்ட வாயை மூடு நீ அப்படின்ட்டு வந்து ஓவராக பேச அவன் வந்து நீ திட்டலாம் அடிக்கலாமே தவிர அவன் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்ன உடனே உங்களை ஜெயிலில் போட்டோமா வந்த கோபம் இப்போ ஜெயிலில் விட்டு இவர் ஜெயிலுக்கு போனோன்னா மாறிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கரெக்டாக எழில் கேள்வியை கேட்குறாரு. உனக்காக வந்து அப்பா வந்து ப்ரொடியூசர்கிட்ட பேசினார் அவருக்கு வேணும்டா அப்படின்னு இந்த பக்கம் செடியன் பேச கடுப்பாயிட்டாங்க எல்லாருமே. இந்த இப்போ தான் பாக்கியாவுக்கு தெரிய வர வருது இந்த விஷயமே. நமக்காக யோசிக்கிறவர் அப்பா, அவருக்காக நான் செலவு கூட வைப்பேன் அப்படிங்கிறாரு செடியன். பயங்கரமாக நடிச்சிருந்தார் செடியன், செமையாக நடித்தார். இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அமிர்தாவோட நடிப்பு நல்லா இருந்துச்சு, செல்வியோட நடிப்பு நல்லா இருந்துச்சு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எழிலே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், புது எழிலுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். அவருமே வந்து டக்குன்னு வந்து அவர் என்னடா தியாகி இருந்தாலும் அயோக்கியண்டா அப்படின்ட்டு நான் ஏன் தெரியுமா அம்மா வரவிடாமல் பண்ணேன், அதுக்கான காரணமே அவர் தான். ப்ரொடியூசர்கிட்டையும் போய் சொல்லி இவரும் டைரெக்டாகவே சொல்லி எனக்கு அப்போ தான் பூஜைக்கு ஜஸ்ட்டு முன்னாடி இவர் மூலமாக தான் தெரிஞ்சு, இவர் மூலமாக தான் அந்த ஆப்ஷன் வச்சு எனக்கு தெரிஞ்சு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வேணும் அப்படின்னா அவங்க அம்மா வரக்கூடாதுன்னு சொன்னார் அவர் அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகிறாங்க.